ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 2004 டக்காஷி ஷிமிசோட டைரக்ஷனில் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியாக ரிலீஸ் ஆன கிரட்ஜ் அந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த படம் ஒரு அவுட்டேட்டடான செம்மையான ஃபேமஸ் ஹாரர் மூவி. அந்த படத்தோட கதையை இப்போ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய மூவிஸ்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஒரே ஆக்ஷன் மூவிஸு இல்லைனா சைஃபை மூவிஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி, ஒரு ஹாரர் மூவியை பண்ணலாமே, ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மூவியை செலக்ட் பண்ணேன். நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த மூவியை எதுக்காக செலக்ட் பண்ணி இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பார்த்து நம்ம கண்டிப்பாக சின்ன வயசில் பயந்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் பேய் வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் படத்தை பார்த்துருப்போம். பட் இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு நல்ல கதை போயிட்டுருக்கோம். ஸ்டோரி படி இந்த படத்தை யாரும் புரிஞ்சு பார்த்துருக்க மாட்டோம் அந்த டைமில். ஸோ ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கோம். நடுவில் ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டை காட்டுவாங்க. நிறைய விஷயங்கள் அப்படியே ஜிக்ஸாக்காக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இந்த படத்தோட ஸ்டோரியை நான் டைம்லைன் படி ஆர்டராக என்ன நடந்தது அப்படின்றத ஸ்டோரியை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த படத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த படத்துக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இருக்குது, அதையும் கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். பட் இன்றைக்கி இந்த கிரட்ஜ் படத்தோட டைம்லைன் படி இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம இந்த படத்தை டைம்லைன் படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால் இந்த படத்தோட இந்த கோஸ்ட்டோட ஆரிஜின் கிட்ட இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு போகணும். ஸ்டார்டிங்லேருந்து சொல்ல போனோம்னா, இந்த படத்தில் கக்காயோ அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா ஒரு பையன் இருக்காங்க, சின்ன பையன். ஸோ இவங்க 3 பேர் ஒரு ஃபேமிலி, சந்தோஷமாக ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு வீட்டில். ஆனால் இந்த கக்காயோவுக்கு அவங்க ஹஸ்பண்டை விட பீட்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ப்ரொஃபஸர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவன் மட்டும் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இப்படி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையான்னு கூட அந்த அமெரிக்கன் ப்ரொஃபஸருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த ப்ரொஃபஸருக்கே தெரியாமல் அந்த பொண்ணு இந்த ப்ரொஃபஸரை லவ் பண்ணிகிட்ருக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாமல், சப்போஸ் அந்த ப்ரொஃபஸரை நம்ம நேரில் பார்த்து அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவருக்குன்னு சில லவ் லெட்டர்லாம் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லவ் லெட்டர்ஸாக பார்த்திங்கன்னா அவள் வீட்டில் அவளை எழுதி வச்சுருப்பா ஒரு நோட்டில். ஒரு நாள் அந்த நோட்டை பார்த்திங்கன்னா அந்த கக்காயோ இருக்கால, அவளோட ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சிட்டு இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உடனே சைக்கோத்தனமாக என்ன பண்ணிடுறான்னா, அந்த கக்காயோவை கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிட்றான். அதாவது கழுத்தை முறுக்கி சாகடிச்சிட்றான். இதை பார்த்திங்கன்னா அந்த சின்ன பையன் பார்த்துறான். ஸோ அந்த சின்ன பையனே என்ன பண்ணுறான்னா, டப்பில் முக்கி, அதாவது தண்ணி டப் இருக்கும்ல, அதில் முக்கி சாகடிச்சிட்டு கடைசியாக அவனும் 2 பேரும் இல்லாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணி அந்த வீட்டிலேயே செத்துடுறான், அதாவது தூக்கு மாட்டிட்டு. அண்ட் அதுக்கப்புறமா இப்படி ஒரு குடும்பம் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிய போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்து அந்த வீட்டையே அப்புறமா சீல் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கக்காயோ இருக்கால, இவ சாவறதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி லவ் லெட்டர்ஸை மொட்டை கடுதாசி மாதிரி அந்த ப்ரொஃபஸருக்கு அனுப்பி வச்சிருப்பா. அதாவது சாகிறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சி வச்சிருப்பா. சப்போஸ் இந்த லெட்டரை பார்த்துட்டு அவரே நம்ம வீட்டுக்கு வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அனுப்பியிருப்பா. அதுக்குள்ளேயே அவள் செத்துட்டா. ஸோ இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ செத்து போய் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பீட்டர் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவருக்கு இப்போ தான் இந்த லெட்டர்ஸ்லாம் சேர்ந்துட்டு யாருன்னே தெரியல இந்த பொண்ணு மொட்டை கடிதாசி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அட்ரஸ் இது தான், என்னை பார்க்கணுன்னா இந்த அட்ரஸை பாருங்கன்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. சரி, இந்த பொண்ணு யார் தான், எதுக்காக இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் இப்போ தான் அவர் போகிறாரு. ஏன்னா அப்போ தான் இவருக்கு தெரிய வந்திருக்கு இப்படி ஒரு பொண்ணு நமக்கு லெட்டராக எழுதி அனுப்புகிறான்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அட்ரஸ்க்கு தேடி அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீடு நல்லா புதுசாக தான் இருக்குது, எல்லாருமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பையன் இருக்கான். ஏடா இப்போ தான் அந்த பையன் செத்து போனான் அப்படின்னு பார்த்தா அவங்க இறந்து பேயாக இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது தான் அவருக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. அப்புறமா இந்த குடும்பமே செத்து போய் பேயா இங்கே இருக்காங்க அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. பிகாஸ் ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த பொண்ணோட போனம் கீழே விழும். ஸோ அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு 10 நாள் தூக்கம் வராத மாதிரி ஆகிடுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தெரிச்சு அந்த வீட்டை விட்டு ஓடிடுறாரு. ஸோ நம்மள ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணியிருக்கா, அது தெரிஞ்சு அவங்க ஹஸ்பண்ட் அந்த பொண்ணை கொலை பண்ணி அவனும் சூசைட் பண்ணி செத்து போய் அதுக்கப்புறம் செத்து போன பேய் வீட்டுக்கு தான் நம்ம போயிருக்கோம் அப்படின்றத அந்த ப்ரொஃபஸர் அப்புறமா புரிஞ்சுக்கிறாரு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ இப்படி அந்த ப்ரொஃபஸர் அந்த வீட்டுக்கு அவங்க எல்லாம் செத்து போனதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறமே அவர் பேய் பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அவரும் இந்த இல்லூஷன்லாம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணி இறந்துடுறாரு. ஸோ இவர் எதனால் இப்படி இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்த தாக்கம் தான் இவரை இப்படி இறக்க வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்டு இதெல்லாம் நடந்து கொஞ்சம் வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, அந்த செத்து போன கக்காயோ இருக்கால, அவளோட வீட்டுக்கு ஒரு புது அமெரிக்கன் ஃபேமிலி குடி வராங்க. பிகாஸ் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே வரமாட்டாங்க. அதாவது அந்த ஊரை சேர்ந்த ஜாப்பனீஸ் மக்கள் கண்டிப்பாக வரமாட்டாங்க. பிகாஸ் அப்படி ஒரு கொலை நடந்த வீடு யார் தான் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. அதனால் அந்த வீடை யாரும் வாங்கவும் மாட்டாங்க. ஸோ அதனால் அந்த வீட்டோட புரோக்கர் இந்த வீடை யார் தலையாவது ஏற கட்டணும்னா ஒரு வெளியூரை சேர்ந்தவங்க கிட்ட தான் இந்த வீடை விற்க முடியும், இல்லை ரெண்ட்டுக்கு விட முடியும் அப்படின்னு யோசிச்சு ஒரு அமெரிக்கன் ஃபேமிலியை புதுசாக இந்த வீட்டுக்கு குடி வர வைக்கிறான். பட் அந்த அமெரிக்கன் ஃபேமிலிக்கு இந்த வீட்டில் இப்படி ஒரு கொலை நடந்திருக்குன்றதே தெரியாது. ஸோ அந்த அமெரிக்கன் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இருக்கார். அந்த பையனுக்கு ஒரு ஒய்ஃபு, அதுக்கப்புறம் அவங்களோட அம்மா, அந்த பையனோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. மொத்தம் 4 பேர். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வீட்டுக்கு வராங்க.
பட் அந்த சிஸ்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு இடத்துல தங்க போகிறாங்க. இந்த வீட்டில் அவங்க இருக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க அம்மா ரொம்பவே வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கேர் சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கேர் டேக்கர் டெய்லி எங்கள் அம்மா வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாரு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி முதல் நாள் அந்த வீட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த வயசான அம்மாவோட பையன் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குறாங்க. இவனுக்கு ஒரே பயங்கரமான ஷாக்கு. அவங்க ஒய்ஃப் யாரால இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செத்து போன கக்காயோ இருக்கால, அந்த பேயால் தான் அவங்க ஒய்ஃப் இறந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த செத்து போன கக்காயோட பையனும் இருக்கான்ல, அவனையும் தண்ணியில் முக்கி அந்த ஹஸ்பண்ட் சாகடிச்சிட்டான். ஸோ அவனும் பேயா மாதிரி இந்த பையனை சாகடிச்சிடுறாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த வீட்டில் அந்த பையனோட அம்மா மட்டும் இருக்காங்க. அதாவது அந்த வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் காலியாகிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இன்னொருத்தவங்க இருக்காங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிஸ்டர் இருப்பாங்க சொன்னால இந்த பையனுக்கு. அதாவது அந்த வயசான அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இந்த வீட்டில் தங்கலை, அதுக்கு பதிலாக வேற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவும் போல் அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. வேற என்ன, அந்த கக்காயோட பேய் பார்த்தீங்கன்னா இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பயந்து அடிச்சுட்டு உடனே அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு ஒரு செம பயம், என்னடா ஆச்சு நமக்கு அப்படின்னு தெரியாமல் பயந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கக்காயோ போய் இந்த பொண்ணையும் சாகடிச்சது. ஸோ இப்போ அந்த அமெரிக்கன் ஃபேமிலியில் யாருமே உயிரோடு இல்லை எக்ஸப்ட் அந்த பாட்டி தவிர. ஸோ இந்த சிஸ்டர் அந்த வீட்டுக்குள்ளே இல்லவே இல்லையே. ஆனால் எப்படி இவங்க செத்து போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே முதல் தடவையாக வந்துட்டாங்களே. ஸோ அதனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்த எல்லாரையுமே அந்த பேய் கொன்னா மாதிரி கணக்கு காட்டுறாங்க. பட் இன்னும் அந்த பாட்டி மட்டும் உயிரோடு இருக்காங்க. அண்ட் இப்போ அந்த செத்து போன பையன் இருக்கான்ல, அதாவது அந்த வயசான பாட்டியோட பையன், அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு டே கேரில் போயிட்டு என் அம்மாவை ஒருத்தவங்க டெய்லியும் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்திருப்பான்ல. இப்போ அந்த டே கேர்லேருந்து ஒரு பொண்ணை இந்த வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறாங்க. பிகாஸ் அந்த பையன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான், அந்த வயசானவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை அனுப்புகிறாங்க. அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா யோகோ. ஸோ அந்த பொண்ணு போகும்போது அந்த இறந்து போனவங்களோட யாரோட பாடியும் அந்த வீட்டில் இல்லை. பிகாஸ் அந்த பேய் ஏதோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருச்சு. அந்த பாட்டி மட்டும் இருக்கிறதுனால அந்த பாட்டியை பார்த்துக்கிட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா அந்த கக்காயோ பேய் சாகடிச்சிருது. ஸோ இது நடந்து அந்த யோகோன்ற பொண்ணு வேலைக்கு போயிட்டு ஏன்டா இன்னும் ரிட்டர்ன் வரலன்னு சொல்லிட்டு அந்த டே சென்டரை பார்த்துட்டு இருக்க அலெக்ஸ் அப்படின்ற ஒருத்தருக்கு டவுட் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா, இந்த படத்தோட ஹீரோயின் கேரன் அப்படின்ற ஒருத்தரை அந்த வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு யோகோ அப்படின்ற ஒரு பொண்ணு போனால், ஸோ அவள் இன்னும் வரல, அதனால் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பாட்டியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கே அனுப்புறாரு. பட் யோகோ அந்த இடத்துல இறந்தே போயிட்டா, அது இவங்க யாருக்குமே தெரியாது. அதனால் இந்த படத்தோட ஹீரோயினான கேரன் இருக்காங்களே, இப்போ அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு யோகோ செத்து போனது தெரியாது. உள்ளே போய் பார்க்குறாங்க, யோகோ அந்த பொண்ணே இல்லை. ஏன்னா அந்த கிரட்ஜ் போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒழிச்சு வச்சிருச்சு. ஸோ நம்ம கேரனையும் சாகடிக்க போகுதுன்னு பார்த்தா கேரனை சாகடிக்காமல் பயமூத்தி மட்டும் விட்டுருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அலெக்ஸுக்கு டவுட் வந்து அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த வீட்டு பரணை மேலே அந்த அமெரிக்கன் பாட்டி இருக்காங்களே, அவங்களோட பையன், அவங்க ஒய்ஃபு, அதுக்கப்புறமா இவர் வேலைக்கு அனுப்பின யோகோன்னு சொல்லிட்டு எல்லாருமே இறந்து போய் பொணங்கள் மட்டும் மேலே இருக்குது. ஸோ இதை உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம கேரனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ இந்த கொலைகள்லாம் எதனால் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கக்காயோன்ற பொண்ணால் தான் நடந்துச்சு. இப்போ நம்ம கேரன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வராங்க. இந்த வீட்டுக்குள்ளே அப்படி என்ன தான் நடந்துச்சு, எதனால் இப்படி இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அப்புறமா தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. அதாவது என்னன்னா, இந்த மாதிரி அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி கக்காயோ அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவள் பீட்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் ஒன் சைடாக லவ் பண்ணி அந்த விஷயம் அவனோட ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்து அந்த ஹஸ்பண்ட் இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அவளோட பையனை சாகடிச்சுட்டு அவனும் செத்துட்டான். ஸோ செத்து அந்த வீட்டில் அவங்க பேயா சுற்றிட்டு அந்த வீட்டுக்கு வர எல்லாரையுமே அவங்க கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத இவ கண்டுபிடிக்கிறா. ஸோ இதை கண்டுபிடிச்சி இந்த கொலைகள்லாம் நடந்ததில்ல, அப்போ அந்த கொலைகளை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் வந்திருப்பார். அந்த போலீஸ்கிட்ட நான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கிட்ட சொல்லும் போது அந்த போலீஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் அவரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நடந்த அந்த முதல் கொலை நடந்ததில்ல, கக்காயோ செத்துருப்பால, அப்போ அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களும் டிஃப்ரெண்ட்டான முறையில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கக்காயோ பொண்ணு இறந்து போகும்போது அந்த கொலையை விசாரிக்க போய் அந்த வீட்டுக்குள்ளே மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இறக்காமல் வேறு வேறு இடங்களில் இறந்து போயிருக்காங்க. பட் அவங்களோட இறப்பு ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நானும் இந்த வீட்டுக்குள்ளே என்னதான் அப்படி இருக்குது, இதெல்லாம் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நானும் போராடினேன். அதுக்கப்புறமா தான் இது பேயோட வேலைன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிய வந்தது அப்படின்றத அவரும் சொல்கிறாரு. பட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேய் தான் கொலை பண்ணுது இந்த வீட்டில் வரவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பேயை அழிக்கணும்னா அந்த வீடியே மொத்தமாக கொளுத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரனும் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு முடிவுக்கு வந்து அந்த கேரன் இல்லாத டைமில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த கக்காயோ பேயை சாக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியை கொளுத்தி விட போகும்போது அவர் அந்த பேய் கொண்டுடுது. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கேரனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஆர்வக்கோளரில் இந்த கேரன் இந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சி
அந்த கக்காயோட வீட்டுக்கு போய் கேரனை போய் பார்த்துட்டு வரலான்னு போகும்போது அந்த கேரனோட பாய் ஃப்ரெண்ட் அந்த பேய் கொண்டுடுது. ஸோ நம்ம பாய் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்கு தான் போயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த வீட்டையே மொத்தமாக அழிக்கணும்னு சொல்லிட்டு கேரனும் போகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேரனை பார்த்தீங்கன்னா அந்த பேய் கொல்ற மாதிரி காமிச்சு அப்படியே பேக் அவுட் பண்ணுறாங்க. அந்த பேய் பார்த்தீங்கன்னா நம்ம கேரனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வீட்டையே பார்த்தீங்கன்னா அந்த கேரன் கொளுத்தி விட்டுருவா. ஸோ இது தெரிஞ்ச போலீஸ் பார்த்தீங்கன்னா உடனே அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது கேரன் உயிரோட தான் இருப்பா. பட் கேரனோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போயிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு பெரிய சீஃப், அதாவது அந்த வீட்டை கொளுத்தி விடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இறந்துருப்பார்ல, ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போய் கிடக்குறாங்க. ஸோ அவங்க பாடிஸை ரெக்கவர் பண்ணி நம்ம கேரனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்கள விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் நம்ம கேரன் இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த கக்காயோ அப்படின்னு அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு பொண்ணோட பேய் தான் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ் எதையுமே நம்பலை. போலீஸ் எல்லாருமே இந்த நடந்த கொலைகளுக்கு கேரன் தான் காரணம் சொல்லிட்டு முத்திரை கொடுத்தி அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் தெரிய வருது அந்த வீட்டை எரிச்சோம் அந்த பேய் சாகலை, நம்ம பின்னாடியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த பேயை காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட கான்செப்டில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கக்காயோன்ற பொண்ணு பீட்டர் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸரை லவ் பண்ணியிருப்பா. அது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவன் கொலை பண்ணிவிட்டு அவனும் செத்துருப்பான். ஸோ செத்து போயிட்டு அவங்க அந்த வீட்டில் பேயாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே, அதாவது பேயாக சுற்றிட்டு இருக்க அவங்களோட வீட்டுக்குள்ளே யார் வந்தாலும் அவங்கள அந்த பேய் கண்டிப்பாக கொண்டுடும். ஸோ அந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறமா தான் அந்த பீட்டர் ப்ரொஃபஸர் அந்த வீட்டுக்கு வந்திருப்பார். அதுக்கப்புறமா தான் அவர் பில்டிங்லேருந்து கீழே விழுந்து இறந்தே போயிருப்பார். பிகாஸ் அவர் அந்த வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்சுட்டாரு. அண்ட் அதுக்கப்புறமா ஒரு அமெரிக்கன் ஃபேமிலி அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்க வந்த உடனே அந்த பையன், அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வயசான அவங்க அம்மா இருப்பாங்க, அவங்களும் செத்துருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அந்த வயசான அம்மாவுக்கு இன்னொரு பொண்ணு இருப்பாங்க, அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிட்டாங்களே, அதனால அந்த கக்காயை போய் அந்த பொண்ணு எங்கே வாழ்ந்துட்டு இருக்கோ அந்த இடத்துக்கே போய் சாகடிச்சிருது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த பாட்டியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு யோகோ அப்படின்னு ஒரு பொண்ணு வருவான், அந்த பொண்ணு காலி. அதுக்கப்புறமா கேரன் வருவாங்க, கேரனை மட்டும் விட்டு வச்சு மீதி எல்லாரையுமே அந்த பொண்ணு சாகடிச்சிடும், அதாவது அந்த கக்காயை போய் சாகடிச்சிடும். அதாவது இந்த கிரட்ச் படத்தோட கான்செப்ட் மூலயமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களோட ஜாப்பனீஸ் கல்ச்சர் பிரகாரம் யாராவது ரொம்பவே கொடூரமான முறையில் இறந்து போனாங்கன்னா அந்த இடத்துக்கு யாருமே போகக்கூடாது. சப்போஸ் அந்த இடத்துல அவங்க காலடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் அந்த கெட்ட சக்தியை அவங்கள சும்மா விடாது, கண்டிப்பாக அவங்கள கொன்னுடும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால தான் அந்த கக்காயோ பொண்ணு இறந்து போயிட்டதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த வீட்டுக்கு போனாங்களோ அவங்க வெவ்வேறு முறையில் இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஏன்டா கேரன் மட்டும் சாகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் அவங்க இறந்து போயிடுவாங்க. அந்த செகண்ட் பார்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த கிரட்ச் படத்தோட மொத்த கதையுமே. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த படத்தை நான் டைம் லைன் படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் படத்தோட ஆர்டர் படி ஃபஸ்ட்டு சீனில் என்ன ஆச்சு, செகண்ட் சீனில் என்ன ஆச்சு அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டைம் லைன் படி இந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக போராக இருந்தாலும் டைம் லைன் படி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதனால இந்த படத்தை சொன்னேன். இந்த படத்துக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டையும் டைம் லைன் படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் இந்த ஃபஸ்ட் படத்தை விட செகண்ட் பார்ட்டோட டைம் லைன் ரொம்பவே குழப்பமாக இருக்கும், அதனால இந்த படம் ஓடலை நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அந்த படம் நல்லா தான் இருக்கும். இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பார்ட்டோட ஸ்டோரியும் நான் டைம் லைன் படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் வித் டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு டிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.